மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம், ராகி கேக்கு. அது வந்து எப்படி செய்கிறது, என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. ராகி மாவு வந்து எல்லாம் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 டம்ளர் கோதுமை மாவு, அப்புறம் 3/4 டம்ளர் வெல்லம், அதாவது கல் மண் இல்லாத சுத்தமான வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 டம்ளர் ஆயில், வாசனை இல்லாத ஆயில், அப்புறம் 1/2 டம்ளர் தயிர் எடுத்துக்கிடுவேன். அப்புறம் பால் தேவையான அளவு, கலக்கும் போது தேவையான அளவு பால் ஊற்றிக்கிடுவோம். அப்புறம் வந்து கொஞ்சம் மேலே டெக்கரேஷனுக்கு 2 வித பருப்புகள், முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் ஒடிச்சு வச்சுருக்கேன். ராகி சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஹைட் அண்ட் சிக் பிஸ்கட்டு தான், சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள பிஸ்கட்டு தான் ஒரு 1/2 டம்ளர் வர அளவுக்கு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கிடுவேன். சாக்கோ ஃப்ளேவர் உள்ள ஹைட் அண்ட் சிக் பிஸ்கட் வந்து 1/2 டம்ளருக்கு வேண்டிய அளவுக்கு அதில் 1/2 பாக்கெட் ஒடிச்சு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். சரி, எல்லாமே இந்த டம்ளரில் தான் அளந்துருக்கேன். கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தயிரை வந்து, கெட்டியான தயிர், இதை வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் தயிரை ஊற்றிக்கிடுவோம். புளிப்பில்லாத தயிர். அதோட 1/2 டம்ளர் ஆயில். ஃபஸ்ட்டு இதை மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். இப்போ எண்ணெயையும் தயிரையும் மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதிலையே இந்த சுத்தமான வெல்லம் தான், 3/4 டம்ளர் வெல்லம், இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். மிக்ஸி ஜார்லேயே இந்த சாக்லேட் பிஸ்கட் வச்சுருந்தேன்ல, அதையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை அரைச்சதை இந்த பவுலில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூனு வெனிலா எசன்ஸ், இதையும் சேர்த்துக்கிடுவோம். இதையும் சேர்த்துட்டு கலந்துட்டு நீ ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்க்கணும். ஒரு ஜல்லி வச்சுக்கிடுவோம். அதில் ஃபஸ்ட்டு ராகி மாவு போடுறேன். இதை ஜலிச்சுக்கிடுவோம். இதில் இந்த 1/2 டம்ளர் கோதுமை மாவு, ஒரு 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா, இதையும் செலுத்துக்கிடுவோம். இதில் ஒரு பிஞ்சு, 1/4 ஸ்பூனை விட கம்மி, ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கிடுவோம். அதையும் நல்லா கலந்துக்கிடுவோம். இப்போ இந்த மாவுலாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் கலந்துட்டோம். இப்போ இந்த பக்குவத்தில் இருக்குது. இதுக்கு எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கிடுவோம். இந்த கண்டிஷனில் இருக்கணும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து நான் 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கேன். எல்லாமே இந்த டம்ளர்களில் கேப்ப மாவு, ராகி மாவு மட்டும்தான் 1 டம்ளர், மற்றதெல்லாம் 1/2 டம்ளர் தான் இந்த டம்ளரில் அளந்துருக்கேன். பாலும் 1/2 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். இது நல்லா கலந்தாச்சு. இது இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயில் தான் பண்ண போகிறேன். இந்த கடாய் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். இந்த ஸ்டாண்டும் இதில் இருக்கட்டும். மூடி வச்சுருவோம். இந்த கேக் டின்னில் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த கேக் டின்னில் பட்டர் ஷீட் இருக்குங்க, பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இங்கே பட்டர் ஷீட் இல்லை என்கிட்ட, அதனால் நெய் போட்டு அதை நல்லா எல்லா பக்கமும் தடவிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு சைட்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அதில் அடியில் கொஞ்சம் கோதுமை மாவு போடுறேன். அது எல்லா பக்கமும் படுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த மாவை இதில் இந்த ட்ரேயில், கேக் ட்ரேயில் மாற்றிக்கிடுவோம். கேக் ட்ரேயில் ஊற்றியாச்சு ராகி மாவு பேட்டரை. இதை வந்து இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக லோவாக ஆக்கிடணும். மூடி வச்சுருவோம். 1/2 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கணும். லிட்டு போட்டுட்டு இந்த ஓட்டை இருக்கும்ல, இந்த ஹோல், அதில் வந்து இப்படி பேப்பர் மாதிரி வச்சு அதை அடைச்சிருங்க. இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இது வச்சு 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்ப்போம் கேக் ரெடி ஆகிடுச்சான்னு.
ஸ்டிக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இதை விட்டு பார்ப்போம். விட்டுட்டு இருக்கும்போது ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சோம். இப்போ ஒட்டாமல் வருது. இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இதை இறக்கி வச்சுட்டு 6 நம்பருக்கு எடுத்து பிளேட்டுக்கு இப்போ நல்லா ஆறிடுச்சு கேக்கு. இந்த ஓரங்களை மட்டும் லேசாக எடுத்து விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ராகி கேக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அப்படி சாஃப்டாக ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குன்னு. சாக்லேட் கேக்குன்றனால மேலே கொஞ்சம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றிக்கிடுவோம். அதுக்கு இந்த டேரி மில்க் சாக்லேட் வச்சுருக்கேன். அதை போட்டு அது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் பால் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு அதை மெல்ட் பண்ணி அந்த கேக் மேலே அப்ளை பண்ணிக்கிடுவோம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சாக்லேட் சாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த கேக் மேலே அப்ளை பண்ணிக்கிடுவோம். இந்த கேக் மேலே உங்களுக்கு விருப்பமானது நட்ஸுகள் போடலாம், இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி பழங்கள் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட சும்மா கட் பண்ணி சாப்பிடலாம். கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அவங்களுக்கு விருப்பம் தகுந்த மாதிரி நட்ஸுகள் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பாதாமும் இந்த முந்திரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை டெக்கரேஷன் பண்ணிக்கிறோம். இதில் நட்ஸுகள் போட்டுக்கிட்டோம். நடுவில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதாக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி பழங்களும் போட்டுக்கிறோம். அவ்வளோதான், நம்ம சுவையான ஹெல்த்தியான ராகி சாக்லேட் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படி சாஃப்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ராகியில் செஞ்ச மாதிரியே இல்லை, பேக்கரியில் வாங்குற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.